அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நியர் அண்ணா டிபேட்டை பற்றி எந்த பதிவும் போடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக என் மண்டையில் இந்த எபிசோட் ஓடிட்டே இருக்கு. இது டாக் லவர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ்க்கான டிபேட் இல்லைன்னு நம்ம நியர் அண்ணா கோபிநாத் ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டாரு. டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லாதீங்க, விச் ஐ எக்ரி, கம்ப்ளீட்லி எக்ரி. ஆனால் என்னதான் டாபிக் அப்போ இது சம்மரியில் போட்டிருக்காங்க, whether cities should be free of street dogs or if they have a rightful place in urban life. இங்க மட்டும் ஏன் rightful place in the cities-னு போடாம ஏன் urban life-னு போட்டிருக்காங்க? ஏன்னா ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எம்பத்தி காட்டுறவங்களையும் அட்ராக்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு தோணலாம், என்னடா இவன் சின்ன சின்ன விஷயத்துல இங்கிலீஷ் கரெக்ட்னஸ் பார்க்குறானேன்னு. இது இங்கிலீஷ் பத்தின விஷயம் இல்லை. நாட்டில் பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. காசாவில் இனப்படுகொலை நடக்குது. தமிழ் மக்களை விட யாரால இனப்படுகொலையை சரியா புரிஞ்சுக்க முடியும்? ஓட்டு திருட்டு நடக்குது. டெமோக்ரஸியே களவாண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசல. தொடர்ந்து ரைட் விங் ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ் முஸ்லிம்ஸை மாப் லிஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, கொலை பண்ணிட்டே இருக்காங்க. 7 SC/ST பெண்கள் தினசரி ரேப் பண்ணப்படுறாங்க. மத்திய பிரதேஷ்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் SC மாணவர்கள் குழந்தைகள் மேல சாதி ரீதியான வன்கொடுமை நடந்துட்டே இருக்கு. 2 நாள் முன்னாடி ஒரு 8 வயசு குழந்தைய மரத்துல கட்டி வச்சு அடிச்சு இருக்காங்க இந்த சோ கால்ட் அப்பர் காஸ்ட் கிரிமினல்ஸ் ராஜஸ்தான்ல. எதுக்கு? ஒரு பானையை, தண்ணி பானையை தொட்டான்னு சொல்லிட்டு. இதை பத்தியெல்லாம் நீங்க டிபேட் நடத்த முடியாதா? கவர்மெண்ட் அப்பர் காஸ்ட் மீடியா ஓனர்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? ஓகே, புரியுது, விட்டுருவோம். E20 ஃபியூல் 20% எத்தனால் கலந்து ஃபியூல் போடுறதுனால இன்ஜின் இரோட் ஆகுது, டேமேஜ் ஆகுதுன்னு வண்டி தயாரிக்கிற கம்பெனி சொல்லுது. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் E20 ஃபியூல்னால இன்ஜின் டேமேஜ் ஆனால் நாங்கள் கிளைம் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாம் வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டி வாங்கும்போது டேக்ஸ் கட்டுறோம். அந்த வண்டிக்கு ஃபியூல் ஊற்றும் போது 100% மேலே டேக்ஸ் கட்டுறோம். அந்த ஃபியூலில் 20% எத்தனால் கலந்து அதுக்கும் 100%க்கு மேலே டேக்ஸ் கட்டுறோம். ரோட் டேக்ஸ் கட்டுறோம், டோல் டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் பண்ணி இந்த E20 ஃபியூல்னால வண்டி டேமேஜ் ஆனால் கவர்மெண்ட்டு கையை கட்டி வேடிக்கை பார்க்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸை ஒன்றும் சொல்கிறதில்ல. எப்படி சொல்லும்? இந்த E20 ஃபியூலை புஷ் பண்ணுறதே இந்த கவர்மெண்ட் தானே. இதை பற்றி டிபேட் பண்ணியிருக்க வேண்டியது தானேன்னு கேட்கணும்னு தோணுது. சரி, உங்களுக்கு என்ன நெருக்கடியோ இந்த ஸ்டே டாக்ஸ் டிபேட்டுக்கு வரும். டாபிக் என்னவா இருந்திருக்கலாம்னா, ப்ராப்ளம் அன்கன்ட்ரோலபிள் ஸ்டே டாக் ப்ரீடிங், இதுதான் பிரச்சனை. ஹூ இஸ் டு பி பிளேம்ட், கவர்மெண்ட் ஆர் அனிமல் வெல்ஃபேர் NGOs? இப்படி டாபிக் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த ஷோலியே வந்துச்சு. கவர்மெண்ட் தான் பொறுப்பை அனிமல் வெல்ஃபேர் என்ற NGOஸுக்கு கிட்ட கொடுத்துருக்கு, டெண்டர் கொடுத்துருக்கு. இந்த அனிமல் வெல்ஃபேர் NGOஸ் டெண்டரை வாங்கிட்டு ஆப்ரேஷனே பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு கீரல் போட்டு தையல் போட்டு விட்டுருக்காங்க, காசு அடிச்சிருக்காங்க. இந்த பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்க நமக்கு 30 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கீம் எடுத்து நடத்த வக்கில்லைன்னா அந்த கட்சிங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு டெண்டர் கொடுக்குறேன், எங்களுக்கு இப்படி ஒரு பித்தலாட்டம் நடந்ததே தெரியல, அந்த ஸ்கீம் ஆர் பாலிசியோட ப்ராக்ரஸை கவனிக்க எங்களுக்கு திராணி இல்லைன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வழி விட்டுட்டு போங்க. தனியாருக்கு எடுத்து எல்லாம் தூக்கி கொடுக்க நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட்சிக்கு வரீங்க? அப்போ இதுக்கு மேல ஒரு பெரிய உருட்டு என்னன்னா, கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க வந்துச்சு, ஆனால் இந்த அனிமல் வெல்ஃபேர் NGOs தான் தடுத்துச்சு. தடுத்த உடனே கேஸ் போட வேண்டியது தானே. நீங்க தான் லெஜிஸ்லேச்சர், நீங்க தான் எக்ஸிக்யூட்டிவ், சட்டம் ஏற்றவங்களும் நீங்க தான், அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான். அரசும் அரசு அதிகாரிகளும் அவங்க வேலையை சரியா உடனடியா பண்ண சொல்லி நாங்க போராடினா எங்க மேல வழக்கு தொடுக்குறீங்க, ப்ரெஷர் குரூப்னு லேபிள் போடுறீங்க. அரசு அதிகாரிகளை வேலை செய்யாம தடுக்கிறோம்னு சொல்லி சார்ஜஸ் ஃபைல் பண்றீங்க. இவங்க மேல ஏன் உங்க சட்டம் பாயல? ஏன்னா நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. நீ டெண்டர் கொடுக்குற, அவன் டெண்டர் வாங்குறான்.
டெண்டர் குடுக்கல் வாங்கல்ல அண்டர் த டேபிள் என்ன நடந்துச்சோ, ஒரு பக்கம் நிறைய நியாயமான விஷயத்த பேசினாலும் அரசுக்கு ஏன் மறைமுகமா முட்டு கொடுக்குறீங்க? இதுதான் ஏன் ஆதங்கம். எவன் ஆட்சி இருந்தா என்ன? கடந்த 30 வருஷத்துல டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்கள கேள்வி கேளுங்க. அரசு அதிகாரிகளும் கேள்வி கேளுங்க. இதுக்கு முறையா விசாரணை நடத்த சொல்லி வலியுறுத்துவோம். நானும் உங்களோட சேர்ந்து கேள்வி கேட்கிறேன், போராடுறேன். ஆனா ஸ்ட்ரே டாக்ஸ் ஆர் அ மெனஸ்ன்னு ஆதரவற்ற நாய்களை டெங்கு மலேரியா மாதிரி சித்தரிக்கிறீங்க. என்னவோ வைல்ட் டாக்ஸ் வந்து அதுவாவே நம்மளோட அண்டி பிழைக்கணும்னு வந்து நம்ம கூடயே வாழ்ந்து வருதுன்ற மாதிரியும், சிட்டியில எனக்கும் ரைட்ஃபுல் பிளேஸ் இருக்கணும்னு கேட்குற மாதிரியும் ஒரு டிபேட். இதுக்கெல்லாம் அனிமல் லெவர்ஸ் அண்ட் சிம்பத்தைசர்ஸ் மட்டும் தான் காரணமா? வைல்ட் டாக்ஸை டொமஸ்டிகேட் பண்ணது ஒட்டுமொத்த மனித சமுதாயம். அவங்கள வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்கோம். வயல், ஆடு, மாடு, கோழிகளை பாதுகாக்க பயன்படுத்தி இருக்கோம். ஏன் சில இடங்களில் போர்ல கூட பயன்படுத்தி இருக்கோம். இப்போ அவங்களை அபேண்டன் பண்ணி தெருவில் விட்டுட்டோம். இதுல ஒருத்தர் சொல்றாரு, தெரு நாயின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்காதீங்கன்னு. ஏன் உன்னை யாருன்னா தெரு நாயின்னு சொன்னா அது அவ சொல்லா, இல்ல உனக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஒரு சொல்லா? நானும் அன்கண்ட்ரோல்டு பிரீடிங்கை ப்ராப்ளமாக தான் பார்க்குறேன். ஸ்ட்ரே டாக்ஸை மெனஸ் பேராபத்துன்னு பார்க்கல. நானும் அவங்க தெருக்கல்ல இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 ஆதரவற்ற நாய்களை முறையாக தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு எடுத்து டிரான்ஸ்பரன்சியோட மக்களுக்கு அவங்க 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 மேலே நம்பிக்கை வர மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஷோல வந்து டெஸ்டிமோனிஸ் கொடுத்த அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு நடந்த இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது, எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது. இதுக்காக நானுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு அரசு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும். அந்த பேரண்ட்ஸ் கூட எம்பத்தைஸ் பண்ணாமல் இன்சென்சிட்டிவாக பேசின எல்லாருமே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். லெட் மீ மேக் மை ஸ்டாண்ட் வெரி கிளியர். Animal rights are not equal to human rights. Human rights is and always will stay above animal rights. I will stay true to my species and still can be empathetic to stray animals who are not living in our society on their own accord. This is a collective responsibility that we should all take. The most powerful should take the most responsibility, which is the government. அப்புறம் இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் மேலே திடீர் அக்கறை வந்திருக்கு. அடுத்த ஷோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட் பற்றி பண்ணுவோமா? என்ன சொல்கிறீங்க விஜய் டிவி?